ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். ஜூன் மாதத்துக்கு நான் எப்படி பட்ஜெட் போடுறேன், என்னென்ன செலவுகள் பண்ணுறேன், செலவுகள்லேருந்து எப்படி பணத்தை சேமிக்கிறேன், எந்தெந்த மெத்தட்லாம் நான் பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களோட வருமானம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பணத்தை சேமிக்க முடியும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போட்டவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்னோட எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 பேருக்கான பட்ஜெட். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கிறோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போடுங்க. எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போடுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நிறைய பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாம். இல்லை ஹஸ்பண்ட் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்கனாலும் நீங்கள் பிளான் பண்ணி செலவு பண்ணும்போது நிறைய பணம் மிச்சமாகும். என்னோடய வருமானம் எவ்வளவு, செலவுகள் எவ்வளவு, சேமிப்பு எவ்வளவு அப்படின்றத வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். செலவுகள் ஒவ்வொரு செலவுலையும் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். வாடகைக்கு வந்து எங்களுக்கு 8,000 ரூபா ஆகுது. வாடகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாடகை வீட்டில் வந்து பாருங்கள். உங்கள் வருமானம் வந்து கம்மியாக இருக்கும்போது நீங்கள் அதிகமான வாடகை கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வாடகைக்கே நிறைய அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லீஸ் வீட்டுக்கு போயிடுங்க. இல்லை உங்கள்கிட்ட சொந்த வீடு இருக்குது அப்படின்னா சூப்பர், நிறைய பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் வாங்குறது. எனக்கு வந்து 3,000 ரூபா ஆகுது. அரிசி, எண்ணெய் எல்லாமே எங்கள் 2 பேருக்கும் நான் 3,000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிடுறேன். இதில் எப்படி வந்து மளிகை செலவில் வந்து பணத்தை மிச்சப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்காமல் பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்து பொருட்களை வாங்கும்போது நிறைய காசை வந்து மிச்சப்படுத்தலாம். இப்போ சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போனாலுமே அங்கே நிறைய பொருள் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வாங்குவோம். அதனால நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து செலவாகும். அதனால நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்குங்க. அதே மாதிரி போன மாதம் மளிகை பொருட்கள் வந்து ஏதாவது மிச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் போய் நீங்கள் தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்க. அப்புறம் வந்து பட்ஜெட் போடுங்க. இந்த 3,000 ரூபானா 3,000 ரூபாய்க்குள்ளே எல்லாத்தையும் வாங்கணும், 5,000 ரூபானா 5,000 ரூபாய்க்குள்ளேயே மளிகை பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது மளிகை பொருட்களில் அமௌண்ட்டை வந்து குறைக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் க்ளீனிங் ஐட்டம் அதெல்லாம் வந்து நீங்கள் டப்பாவில் இருக்கிறது வாங்காமல் உங்களுக்கு வந்து பாக்கெட்லேயே கிடைக்கும். அதை வாங்கும்போதும் ரேட்டு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய பணம் வந்து மிச்சமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து எங்களுக்கு 1,000 ரூபா ஆகுது 2 பேருக்கு. நீங்கள் வந்து காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் காய்கறி இருக்கும், காய்கறி கடையிலையுமே காய்கறி வச்சுருப்பாங்க. அங்கே வாங்காமல் நீங்கள் சந்தை உங்களுக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டு சந்தையில் வந்து கூறு கட்டி இருக்கக்கூடிய காய்கறியை வாங்கினீங்க அப்படின்னா ரேட்டு கம்மியாக வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீசனல் காய்கறி, இந்த சீசனுக்கு இந்த காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய காய்கறியை வாங்கினாலும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த வாரத்துக்கு நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்றத முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற காய்கறியை மட்டும் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா காய்கறி செலவை வந்து கம்மி பண்ணலாம். உங்ககிட்ட எந்த பிளானும் இல்லாமல் நீங்கள் காய்கறியை போய் வாங்கினீங்கன்னா காய்கறியெல்லாம் வேஸ்ட்டாக போகும், உங்களுக்கு காசும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு எங்களுக்கு 1,000 ரூபா ஆகுது. நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் மீன், முட்டை, சிக்கன் தான் நாங்கள் வாங்குவோம். நாங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு மீன் வந்து கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும். அதனால் வாரத்துக்கு 2 நாள் நாங்கள் மீன் வாங்கிப்போம், முட்டை வாங்குவோம், சிக்கன் வாங்குவோம். மட்டன் வந்து வாங்க மாட்டோம், மட்டன் விரும்பவும் மாட்டோம், ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால. நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் கடற்கரை இருந்தது அப்படின்னா மீன் கம்மியாக கிடச்சிதுன்னா மீனை வாங்கி அடிக்கடி சமைச்சிங்கன்னா காசு வந்து மிச்சமாகும். உங்களுக்கு வந்து சிக்கன், மட்டன் கம்மியாக கிடச்சிதுன்னா அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பழங்களுக்கு வந்து 1,000 ரூபா வந்து எங்கள் 2 பேருக்கும் ஆகுது. பழங்களும் அதே மாதிரி வெஜிடபிள் மாதிரியே நீங்கள் சீசனல் வெஜிடபிள் வாங்குற மாதிரியே பழங்களும் சீசனல் பழங்கள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் வாங்காமல் நம்ம உள்ளூரில் உள்ள பழங்களை வாங்கிக்கிட்டிங்கன்னா ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் 1,000 ரூபா வந்து 2 பேருக்கு எடுத்து வைக்கிறேன். நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மாதிரி வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து சாப்பிட்டுப்போம். நீங்களும் அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸுக்கு 1,000 ரூபா. ஸோ வந்து கேஸ் எப்படியும் வந்து எங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும். மாதம் 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருவேன்.
ஸோ கேஸோட அமௌண்ட் வந்து 1000 ரூபா வருது. கேஸை எப்படி மிச்சப்படுத்தலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது நிறைய கேஸ் வந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இதை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். சீக்கிரமாக கேஸ் வந்து காலியாயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த பருப்பு, சுண்டல் அதெல்லாம் வேக வைக்கிறீங்க அப்படின்னா குக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காசு வந்து மிச்சமாகும். கேஸ் வந்து சீக்கிரம் தீராது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கரண்ட் செலவு வந்து எங்களுக்கு 1000 ரூபா ஆகுது. கரண்ட் செலவை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா, ஹாலில் ஒருத்தர், அப்புறம் ரூமில் ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக ஃபேன்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபேன்லாம் நீங்கள் வந்து ஒரே இடத்துலையே ஒரு ரூம்லேயே இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கூடையும் நீங்கள் பேசிகிட்டும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபேன் வேஸ்ட்டாக ஓடாது, செலவையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி ஏசி வந்து போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் ஏசி யூஸ் பண்ணுங்கள். 24/7 சில பேர் வீட்டில் வந்து ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கரண்ட் செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஏசியோட செலவை வந்து கம்மி பண்ணுங்கள். அடுத்தது வாஷிங் மிஷின், அப்புறம் உங்கள்கிட்ட வாட்டர் பியூரிஃபையர்லாம் இருந்தது அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நைட் டைமில் அந்த மாதிரி போடாதீங்க. நீங்கள் பகல்லையே வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் செலவு கம்மியாகும். இதுவும் நான் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கேன். வாஷிங் மிஷின் வந்து நைட்டு போட்டேன் அப்படின்னா நிறைய கரண்ட் செலவு எனக்கு ஆகுது. அதுவே நான் பகல்லையே யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா கரண்ட் செலவு கம்மியாகுது. இதை நான் ஃபாலோ பண்ணி பார்த்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவு வந்து நான் 2000 ஒதுக்கியிருக்கேன். மருத்துவ செலவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் எப்படி உங்களுக்கு மருத்துவ செலவு ஆகுது, நீங்கள் மாதம் மருந்து வாங்குவீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு செலவு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்கிக்கோங்க. எங்களுக்கு 2000 கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுக்கு 1000 வந்து எடுத்து வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு பெட்ரோல் செலவு அதிகமாக ஆகாது. நாங்கள் கடைக்கு போகிறது இல்லை வெளில ஏதாவது அவுட்டிங் போகிறதுக்கு மட்டும்தான் வண்டி எடுப்போம். ஸோ அதனால் 1000 வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க்கு போனீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா பெட்ரோல் செலவை கம்மி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனு, டூர், மூவி இதுக்கு வந்து ஒரு 2000 ஒதுக்கியிருக்கேன். ஃபங்க்ஷன், மூவி, டூர் இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு நாங்கள் போகலை அப்படின்னா இந்த காசையும் நான் சேமிக்க தான் செய்வேன். இது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டும் நீங்கள் எவ்வளோ ஆகுதோ அதை வந்து ஒதுக்கிடுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இஎம்ஐ ஏதாவது இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான செலவு எவ்வளோ வருது அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோன் ரீசார்ஜ், இன்டர்நெட், அப்புறம் டிவி ரீசார்ஜ் இதெல்லாம் நான் வருஷ கார்டு போட்டுடுறேன். அதனால் எனக்கு பணமும் மிச்சமாகுது. மாதம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா 6 மந்த்ஸுக்கு இல்லை 1 இயருக்கு நீங்கள் பேக் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு வந்து கம்மியாக ஆகுது. நீங்கள் மந்த்லி கட்டுறதை விட இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாம் தான் என்னோட செலவுகள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 20000 ஆகுது. சேமிப்புகள் எவ்வளோ பண்ணுறேன், என்னென்ன மெத்தடில் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். சேமிப்புகள் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி வந்து 10000 கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் கோல்ட் சீட்டு வந்து ஜிஆர்டி ஆப்பில் 3000 கட்டுறேன். ஜிஆர்டியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் நகை சீட்டு கட்டியிருக்கேன். நகை சீட்டு உனக்கு இந்த ஆடி மாதம் முடிஞ்சிடும். ஆடி மாதம் முடிஞ்சு நகை எடுக்கும்போது ஜிஆர்டியில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்ஐசியில் லைஃப் இன்சூரன்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட் இது ரெண்டும் என் ஹஸ்பண்ட் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸை பற்றியும் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியும் எனக்கு ஐடியா இல்லை. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு வேணால் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8500 கட்டுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு ஒரு 3500, சேவிங்ஸ் வந்து 25000 பண்ணுறோம். எங்களோட வருமானம் எவ்வளோ, செலவுகள் எவ்வளோ, சேமிப்புகள் எவ்வளோ அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். வருமானம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ 50000 வந்து வருமானம் வருது. செலவுகள் வந்து 20000 பண்ணுறோம். சேமிப்புகள் வந்து 25000 பண்ணுறோம். நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுறதுனால எங்களால் இந்த மாதிரி சேமிக்க முடியுது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பாருங்கள். இதில் மிச்சம் இருக்கிற காசை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்லேயே வச்சுப்பேன். வேறு ஏதாவது செலவு வந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். முடிஞ்ச வரைக்கும் கடனே வாங்காமல் எல்லா மாதத்தையும் ஓட்டுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் போட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பாருங்கள். நிறைய பணத்தை வந்து சேமிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.